மாமா போன். அம்மா தான் கூப்பிடுறாங்க. பேசுங்க மாமா. அம்மா வந்துட்டே இருக்கோம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வா ஆதி. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா நம்மளால பூஜை பண்ண முடியாது. அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேகமா ஓட்டிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுறோம்மா, கவலைப்படாதீங்க. சரி சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா. சரி. மூத்த மருமக இருக்கும்போது இளைய மருமகளுக்கு மகுட சூட்ட நினைக்கலாம் அகிலாண்டீஸ்வரி. ஆதிக்கடவுர் பரம்பரையில் எந்த காலத்திலேயாவது அப்படி நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கம்மா. தப்பான முடிவெடுத்த நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டுமாப்பா? நம்மள பாக்குற வரைக்கும் அம்மா கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பரம்பரை நகையெல்லாம் அம்மா கையில நீங்க கொடுக்கும் போதுதான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கும். நான் கொடுக்கும்போது இல்ல, நீ கொடுக்கும்போதுன்னு சொல்லு. நீ தான் நகைப்பட்டியை மீட்டு கொடுத்துருக்க. உன்னாலதான் நகைப்பட்டி இவ்வளவு சீக்கிரமா நம்ம கைக்கு வந்திருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு பார்வதி. நம்ம எப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போயிடலாம். மாமா என்ன சொன்னீங்க நீங்க? நகைப்பெட்டிய நான் மீட்டு கொடுத்தனா? நான் எங்க மாமா மீட்டு கொடுத்தேன்? கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்ற மாதிரி சரியான நேரத்துல அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்ததுனால்தான் நமக்கு நகைப்பெட்டி திரும்ப கிடைச்சிருக்கு. இல்ல பார்வதி, கஜேந்திரனும் வரமாட்டாரு, சிறுமலை கோயில் ஈவோவும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் நீ தானே வெளில போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்த. நான் பார்த்தானே இருந்தேன். நான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில இருக்கிற கோவிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தப்போ அவர் வந்தாரு. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. நீ போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதுனாலதான் அம்மன் அவரை அனுப்பிச்சு வச்சிருக்கா. யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு சக்தி உன்கிட்ட இருக்கு பார்வதி. அதனாலதான் அம்மன் உன் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவர் உடனே அனுப்பிச்சு வச்சிருக்கா. யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுங்கிற மாதிரி உன்னோட பலம் என்னன்னு இன்னும் உனக்கு தெரியல. இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோ. இல்ல மாமா, நகைப்பெட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கு அம்மன் காரணம்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நம்ம குலதெய்வம் காரணம்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அந்த ஈஸ்வரன் அண்ணாமலைங்கிற பேர்ல வந்து மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன மட்டும் காரணம் சொல்லாதீங்க, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. உன்னோட இந்த தன்னடக்கத்தை நீ மத்தவங்கிட்ட காட்டினா பரவாயில்ல, என்கிட்டே காட்டுற பாரு, அதுதான் பார்வதி உன்னை ஒரு தனி பிறவையா காட்டுது. நீ என்னோட மனைவியா கிடைச்சதுக்கு நான் எல்லா ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணிருக்கேன். என்ன பார்வதி, ஏன் டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயிடலாம்ல. நீ எதுக்கு பதட்டப்படுற? இன்னும் டைம் இருக்கு, போயிடலாம். அம்மா நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு மாமா. நாம தான் நகையோட கிளம்பிட்டோம்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன, நீ ரிலாக்ஸ்டா இரு. என்னாச்சு மாமா? இல்ல, ரோடு ரெண்டு பக்கமும் இருக்கு, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. மாமா, திருக்கழிக்குன்றம் போறதுக்கான ரோடு அப்படியே நேரா போய் ரைட்டு.
என்னாச்சு மாமா? மெயின் ரோடு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது. இங்க எதுவும் ரூட் இருக்கிற மாதிரி தெரியல. ரோடு மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மாமா, ஆனா நம்ம ரோடு பார்த்து தானே வந்தோம். வலது பக்கம் தானே காட்டுச்சு. ஆமா, ஆனா இவ்வளோ நேரம் ஆகாது. எங்கேயோ சுத்துது போல இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? சீக்கிரமா கோவிலுக்கு போனோம். இப்ப என்ன பண்றது? சரி, நீ இரு, கூகுள் மேப்ல ரூட் செக் பண்ணி பார்க்கலாம். பார்வதி, கூகுள் மேப் எதிர் திசையை காட்டுது. தப்பு பண்ணிட்டோம். கூட்டு ரோட்லயே மேப் போட்டு பார்த்துருக்கோம். திரும்பி தான் போகணும். இப்போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்ப இது வேறயா? போர்டை நம்பி வந்தது தப்பா போச்சு. வந்த தூரம் திருப்பி போனா லேட் ஆயிட்டே இருக்கும். ஏதாவது ஷார்ட்கட்ல போனா சீக்கிரமா போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயா, ஒரு சொல்லுங்க தம்பி. இல்லைங்கய்யா, திருக்கணங்குன்றம் கோயிலுக்கு போகணும். வழி மாறி வந்துட்டோம். அவசர வேலையா கொஞ்சம் சீக்கிரமா போகணும். இப்போ குறுக்கு பாதையில கார் போற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? இப்படி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா வலது பக்கம் ஒரு பாதை தெரியும். அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் மேடா குண்டு குழியுமா இருக்கும். கார் போலாம்ல? லாரியே போகலாம் தம்பி. மணல் கடத்தி போறவங்க எல்லாம் அதுலதான் போவாங்க. அதனாலதான் அந்த பாதை குண்டும் குழியுமாய் போச்சு. அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனா நீங்க போக வேண்டிய மெயின் ரோடு வந்துடும். சீக்கிரமும் போயிடலாம். ஓ சரி, ரொம்ப நன்றி தம்பி. எங்க குலதெய்வம் தாயா உங்களை அனுப்பி வச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க. வணக்கம். 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 வணக்கம் குருஜி. வாங்க வாங்க குருஜி. நமஸ்காரம். வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வாங்க குருஜி. நீங்க எல்லாமே இந்த வாரிசு விழாவை எப்படி நடத்த போறேன்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. காலதாமதத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க குருஜி. அகிலா, ஆதி நகைகளோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னேன். போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். அவனை தேடி போன அருண், அவனு என்னன்னு தெரியல. அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். குருஜி வந்துட்டாரு, என்ன பண்றது? நான் இப்பதானே பேசினேன், பதட்டப்படாதீங்க. அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க குருஜி. ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ வந்துருவாங்க. மாமா, யார் இவங்கலாம்? நான் சொல்ற வரைக்கும் காரை விட்டு இறங்காது. உள்ளே ஏறு. மாமா, நானும் வரேன். நகை இருக்கு பார்வதி. ஒருவேளை நம்ம கிட்ட நகை இருக்கிறது தெரிஞ்சுதான் அதை கொள்ளையடிக்க உங்க வந்திருக்கலாம். அதனால நீ காருக்குள்ளே ஏறு.
போலாம் ப்ரோ. நீ எப்பறாங்க? அது பூஜைக்கு லேட் ஆயிட்டே இருந்துச்சு. அம்மா வேற பதட்டமா இருந்தாங்க. அதான் உன்னை காணாமே நான் தேடிக்கிட்டு வந்தேன். யதார்த்தமா அந்த வழியில வந்தேன். நல்லதா போச்சு. உங்களுக்கு எதுவும் அடிப்படல? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையே மாமா. சரி வா, பூஜைக்கு நேரம் ஆச்சு. வாங்க போலாம். நீ சரி போலாம். போலாம். ஐயா, இந்த பக்கம் மெயின் ரோட் போறதுக்கான வழி இருக்க மாதிரி தெரியலையே. உங்களுக்கு வழிதானே, நான் காட்டுறேன். ப்ரோ வழி எனக்கு தெரியும் ப்ரோ. இவர்கிட்டயும் போய் கேட்டுட்டு போலாம் ப்ரோ. ஆமா ஆமா, இப்ப 4 பேர் அடிச்சு வர ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க திரும்பி வந்தாலும் வருவாங்க. வா போலாம். தம்பி, அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. அவங்கள நம்பி அனுப்புனது என்னுடைய தப்பு தான். சந்தேகப்பட்டு தான் வந்தேன். வந்தது நல்லதாகி போச்சு. தம்பி, அப்படி என்ன பாக்குறீங்க? அவ்வளவு சீக்கிரம் உங்க 3 பேரையும் கோயிலுக்கு போக விட மாட்டேன். ஐயா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், யாரு ப்ரோ அந்த ஆளு? ஏய், ஏய் யாரு ப்ரோ அந்த மாமா, ஆளு? உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுச்சா? ஒண்ணும் இல்ல பாரு. சின்னையா உங்களுக்கு? எனக்குலாம் எதுவும் இல்ல நீ. ப்ரோ யாரு ப்ரோ அந்த ஆளு? மெயின் ரோடுக்கு வழி காட்டுறேன்னு இந்த பக்கம் வழி காட்டுனது இந்த ஆள் தாண்டா. அநேகமா இதெல்லாம் நந்தினியோட வேலையா தான் இருக்கும். நந்தினியா? அவள சும்மாவே விடக்கூடாது. டேய் இரு. சின்னையா, அவசரப்படாதீங்க. பூஜைக்கு நேரமாச்சு. அம்மா காத்துட்டு இருப்பாங்க. முதல்ல நம்ம கோவிலுக்கு போகணும். ம். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க ப்ரோ, வாங்க நீ.
வந்துட்டல ஆதி. ஒரே பதட்டமாவே இருந்தது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ வரலன்னா இந்த சடங்கை எப்படி நடத்தி முடிப்பேன், ஊர் முன்னாடி அவமானம் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனா ஒரு பக்கம் மனசுல உன் மேல நம்பிக்கை இருந்தது ஆதி. நீ கண்டிப்பா டைம்குள்ள வந்துருவேன்னு. அப்படியே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா, 2 பேரும் குடிங்க. பாத்துமா பாத்து. நகைப்பெட்டியை திறந்து அந்த நகைகள் எடுத்து தாம்பளத்துல வைங்கம்மா. ஐயர் அதுக்கு யாக பூஜை பண்ணட்டும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய சடங்குகளை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ம், சரிங்க குருஜி. ஆம். சரி அகிலா. மாமா, நகைப்பெட்டி திறக்கணும்ல, நீங்க வாங்க மாமா. வந்து கைரேகம் தெரிய வைங்க. நடத்த முடியாத விழாவுக்கு ஏன் தான் இப்படி ஆளா பறக்குறாங்களோ தெரியல. மாமா வாங்க மாமா. சரி, நான் வரேன். போலாம். மறக்காத அகிலாண்டேஸ்வரி, அந்த ஈஸ்வர உத்தரவு இல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். இருந்தாலும் உனக்காகத்தான் இப்ப வந்து கைரேக முத்திரை பதிக்க போறேன். ஆனா என் அப்ப ஈஸ்வரன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும்.